ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சாபமா தோஷமா ரெண்டுத்துல எது அதிகமான ஒரு துன்பமான ஒரு நிலையை தரும்? சாபம் தான். ஸோ தோஷம் கூட நவகிரகங்களால் ஏற்படக்கூடியது தோஷம். நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து இந்த கிரகங்களோட சேர்க்கையால் சில அமைப்புகள் இருக்கிறதுனால தோஷமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சாபன்றது கண்ணுக்கே தெரியாது, யார் நமக்கு என்ன சாபம் விட்டாங்கன்னே தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று எல்லாமே நல்லா இருந்தாலும் அது நம்ம ஆழ்த்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே தான் சாபம்ன்றது நமக்கு வேலை செய்யும். ஒரு சில ஜாதகங்கள் எல்லாமே இதை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கே தொடர்ந்து ஒரே மாதிரியான அமைப்புகள் கொண்ட ஜாதகங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ 2 கிரகங்களும் பாம்போட பிடியில் இருக்கக்கூடாது. ஸோ பாம்போட பிடியில் இருக்கும்பொழுது, பாம்போட நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து ஒரு சில கர்ம பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நான் இதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கே ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும். ஹஸ்பண்டே இருக்க மாட்டாங்க மேக்சிமம். எல்லா லேடிஸோட ஜாதகங்களையும் அந்த குடும்பத்தில் அதே மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி இருக்கும்பொழுது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான், பிரசனம் போட்டு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, ஒரு சாபம், ஒரு சாபமான ஒரு நிலை. இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த கோவில் நடந்தது, அது மூலமாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தது அப்படின்னு. ஸோ இந்த தொடர்ந்து பாதிப்புகள் எல்லாமே வருது. இது ஒரு பக்கம் இருக்குது. அது கண்ணுக்கே தெரியாமல் நம்ம பண்ணலை, நமக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு போனவங்க சில தவறுகளால் இப்போ நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நவகிரகத்தின் நாயகர் சிவபெருமான். ஸோ சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது சரியான முறையில் நமக்கு நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் சாபம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக நாம் சயனம் கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை, பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இதில் ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம் இருக்குங்க. சிவபெருமான் மீது பார்த்தீங்கன்னா 5 தலை சர்ப்பம் இருக்கும், பஞ்சபூதங்களை குறிக்கும். நாராயணர்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 தலை சர்ப்பம் இருக்கும், 7 ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடியது. 7 ஜென்ம பிணைப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதில் நம்மளை வெளியே கொண்டு வர்றது அந்த 7 தலை தான். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்ன பரிகார முறைகள் பண்ணால் நமக்கு கண்ணுக்கே தெரியாத இருக்கக்கூடிய சில சாபங்கள், தோஷங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து கண்ணுக்கே தெரியல, கட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஆழ்த்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாமே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து வழிபாடு பண்ணணும், ஆத்மார்த்தமாக வணங்கணும். நம்ம சும்மா சொல்லிட்டாங்களேன்னு கடமைக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம மனசில் ஆத்மார்த்தம் அப்படின்ற ஒரு பக்தியோடு போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும், காலில் போய் பிடிச்சிடணும். பெருமானே தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவத்தெல்லாம் நீ தான் என்னை விளக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். இந்த மாதிரியுள்ள பரிகார முறைகள், தோஷ முறைகள் எல்லாம் எப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு பலன் தரும் அப்படின்னு பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிட ஆலோசனைக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலமும் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.